இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஆல்ரெடி போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து தனியாக போகவும் இவங்க ஒரு மாதிரியா பார்த்துட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்குடா, இது வரைக்கும் இவங்களுக்கு என்னெல்லாம் கொரியர் வந்திருக்கோ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய வந்து சின்ன சின்னது கீழே போய் கடையில் வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, இது என்னங்கிறத நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேராக போறாப்புல போய் இங்கே பாருமா, முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, இவங்க 2 பேரும் உன்னுடைய நாவலுடைய ஃபேன்ஸ், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, உன்னை நாங்கள் இங்கேருந்து போகலாம் சொல்லல, ஆனா உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்க செய்யறோம், ப்ளீஸ் எங்களை நம்பு அப்படின்றாப்ல. இவங்க 2 பேரும் உன்னுடைய தீவிரமான ரசிகர்கள், சோ அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரியா பார்த்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய பேர் ஐஸ் விச் நானா வச்சுக்கிட்டது தான், ஆனா உண்மையான பேர் அது கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி எழுதின எல்லா நாவலுமே வந்து 18+ கண்டென்ட் உள்ள நாவலா தான் எழுதினேன் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே எடுத்துக்காட்டு காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்பயும் போல நாவல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே டேப்லெட் போட்டுட்டே ஏதோ இருக்கேன், அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான், நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், நாவல் எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சோ அதே நேரத்தில் வந்து பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது, பார்சல் டெலிவரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா ஒருத்தர் வராப்ல. அவர் பார்சல் டெலிவரி கொடுத்தோடனே அவர் டக்குன்னு முதுகு பிடிச்சிக்குதா, ஐயோ என்னாச்சுப்பா ரொம்ப இதாச்சு, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி போய் அந்த ரத்தக்கட்டு துணின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து அழகா ஒட்டி விட்டு ஓகே ஓகே இப்போ சூப்பர் அப்படின்னு அவரும் சரி ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சோ அதுக்கு அடுத்து அவரை ரொம்ப பிடிச்சு போயிருது உங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா டெய்லி வரும்போதெல்லாம் தண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் கொடுக்குறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி வெளியே போய் சாப்பிட்ற அளவுக்கு டெவலப் ஆயிடுறாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவன் கேட்கிறான், நீங்க வந்து ஒரு ரைட்டர் தானே அப்படின்னு. ஆமா அப்படின்றாங்க. ஆக்சுவலி நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசிச்சு இதெல்லாம் எழுதுவீங்க, பட் எனக்கு ஒரு டவுட், நீங்க என்ன மாதிரி நீங்க கேட்டகரியில எழுதுறீங்க தெரிஞ்சுக்கலாமா, ரொமான்ஸா இல்ல ஃபேண்டசிக்கா எந்த மாதிரி அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆக்சுவலி வந்து அது ரொமான்ஸ் கேட்டகரியில தான் வரும் அப்படின்றப்ப ரோமியோ ஜூலியட் இருக்குல்ல அந்த மாதிரி கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே அப்படின்னு சரி நான் எப்பயாவது படிக்கலாமா நீங்க எழுதின கதைகளை அப்படின்னோடனே அவங்கள வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, இது டெலிஷியஸா சாப்பாடு வந்து நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சாப்பிடுங்க அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே நேக்கா மாத்தி விட்டுறாங்க. அப்படியே அவர் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இனிமே அடிக்கடி இந்த மாதிரி உங்க கூட வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் இதே ஹோட்டல்ல அப்படின்னு அவங்கள அப்படியே சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. சோ 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு நட்புங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு வீட்டுக்கு வர்றான், அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரும்போது ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர்றான். பட் அவங்க அங்க ரூம்ல போன்ல வேற யார்ட்டையோ எதையோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை பத்தி தான் ஏதோ தப்பா பேசுறாங்க நினைச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே போனை பேசிட்டு வெளியே வந்து நின்று பேசிட்டு வைக்கிறாங்க. அப்படி இங்க காட்டுறாங்க. சோ அன்னைக்கு வந்து அவன் நான் பேசுறத வேற மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு போயிட்டான், நான் ஒரு கதை எழுதுறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவன் தப்பா புரிஞ்சுட்டு கிளம்பி போயிட்டான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றாங்க. அவன் மூஞ்சல் அடுத்து எப்படி முடிப்பேன்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் இறந்துட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல, எப்படியாவது அவனுக்கு வந்து நான் புரிய வைக்கணும், நான் வந்து தப்பா இது பண்ணல, ஏன்னா அதுதான் என்னுடைய முதல் காதல், நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ண ஒருத்தனை தான் அப்படின்றப்ப இவங்க வந்து சரி நம்ம எப்படி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றப்ப இல்ல அவனுக்கு வந்து புரிய வச்சாலே போதும், நான் வந்து தப்பான பொண்ணு இல்ல அப்படின்றப்ப இவன் வந்து நம்ம ஹீரோ சொல்வா, இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா அவர் உங்களை உண்மையா லவ் பண்ணியிருந்தா உங்களை தப்பா நினைச்சிருக்கவே மாட்டாரு, ஏன் அப்படின்னா நம்ம உண்மையா லவ் பண்றவங்கள நம்ம பாக்குறப்பெல்லாம் அவங்க நமக்கு ஏதாவது ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை மன்னிச்சு ஏத்துக்கிற லெவல்ல தான் இருப்பாங்க, சோ நீங்க அதனால ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் விடுங்க, நம்ம வந்து அவருக்கு வந்து உணர்த்திடலாம் நீங்க வந்து தப்பான பொண்ணு இல்லைங்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி உணர்த்துவோம் அப்படின்றப்ப அவன் என்னோட கடைசி அந்த நாவலை படிச்சாலே போதும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இப்போ இவனுக்கு வந்து இவங்க புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வந்து ட்ரக்கை பாக்குறான், பார்த்தா முன்னாடி ஒரு பார் இருக்குது, என்னடா இது ட்ரக் எடுக்க முடியாம நிப்பாட்டி வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போய் யார் நீங்க, இங்க வந்து பார் வந்து போட்டிருக்கீங்க ஓகே தான், ஆனா நான் ட்ரக் எடுக்கணும், கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாதுப்பா, சரி உன்னுடைய பேர் வந்து டாங்கு தான், இங்க வா இந்த நாவலை மட்டும் கொஞ்சம் படிக்கிறியா அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது, எனக்கு நாவல் படிக்கிறதெல்லாம் பிடிக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தம்பி ஒரு சரி உனக்கு வந்து சாண்ட்விச் செஞ்சு தரோம் சாப்பிடுறியா அப்படின்றப்ப அவனுக்கு அப்ப வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிரு. சரின்னு சொல்லி அவனும் உட்காந்துடுறான். அந்த சாண்ட்விச் வந்து யாரு நம்ம குயிபின்ஜின் தான் அழகா பண்ணி கொடுக்குறாப்ல. அவன் சாப்பிட்ட உடனே பாலை ஊத்தி கொடுக்குறாரு, இந்தாடா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பால்ல நம்ம ஆளுங்க மருந்த கலந்துட்டானுங்க. சோ அதை மடமடன்னு குடிச்ச உடனே ஆள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டாய் வர ஆரம்பிச்சிருது. சோ நெக்ஸ்ட் என்ன, பையன் தூக்கத்துக்கு போயிடுறான். இப்போ என்ன மேட்டர்னா இவங்க வந்து ஒரு ஜூலியட் கதை படிச்சாங்கல்ல, அந்த கதையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர்றாங்க. சோ அதுல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இங்க நடத்தி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஹீரோ வந்து ரோமியோல, சோ அவர் வந்து சாகலான்னு போறப்ப ஜூலியட் ஓடி வர்றாங்க, ரோமியோ ரோமியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னடா விஷத்தை குடிச்சிடா பவி பையில அப்படின்றப்ப இல்ல இல்ல வாயில வச்சிருக்கேன் துப்புடா அப்படின்னு அவனும் துப்புறான். துப்பிட்டு என்னமா இன்னைக்கு கூட கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள வந்துட்டே அப்படின்றப்ப இல்ல நான் உண்மையான காதலை உணர்ந்துட்டேன் அதான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. சோ இப்போ இவனுக்கு காட்டும் போது இவனும் பாத்துக்கிட்டே இருக்கான். அதே நேரத்தில் அவங்களும் சொல்றாங்க இல்ல எனக்கு எங்க அப்பா வந்து சொன்னாப்புல பணம் தான் முக்கியம், ஆனா நான் எனக்கு இப்பதான் புரிஞ்சது உண்மையான காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. ரோமியோ ஜூலியட் அப்படின்னு கட்டி பிடிக்கும் போது இவனுக்கு அப்பதான் தெரியுது என்னது ரோமியோ ஜூலியட், அதுவும் ரோமியோ டெலிவரி மேனா இருக்காப்ல அப்படின்றப்ப அப்ப இவன் லைஃப்ல நடந்த ஒரு விஷயங்கள் ஞாபகம் வரும்போது தான் ஆஹா இது நம்ம கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். சோ அவனை கனவுல இருந்து எழுப்பி அங்க கூட்டு வர்றாங்க, இங்கதான்ப்பா இருக்கா அப்படின்றப்ப அவன் கேட்கிறான் உண்மையிலேயே அவ வந்து ஆத்மாவா மாறிட்டாளா இறந்துட்டாளா அப்படின்றப்ப ஆமா அவ இங்கதான் இருக்க ஆத்மாவாவே அப்படின்னு அவன் அப்படியே போறான். போய் வீட்டு வாசல நின்று பெல் அடிச்ச உடனே நான் வந்து டெலிவரி மேன் வந்திருக்கேன் பார்சல் வந்திருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கதவு தானா திறக்குது. பார்த்தா அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே பேசுது. உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி. சோ அவன் வந்து மன்னிப்பு கேட்கறான். என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு அப்படியே அதெல்லாம் இல்ல, நீ ஒன்னும் தப்பாலாம் புரிஞ்சுக்கல, நீ எல்லாம் மன்னிப்பு கேட்காத அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பொண்ணு ஒரு ஃபீலிங்கோட சொல்லும். அதை வந்து யாரு நம்ம ஓல்ஜியான் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ஏன்னா இவனால பார்க்க முடியாது. சோ அந்த பொண்ணு சொல்றது பூரா இவங்களும் சொல்றாங்க, இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், உன்ட்ட முதல்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், பட் சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்றா. அப்படின்னு அதெல்லாம் இல்ல, யார் சொன்னது, நான் உன்னுடைய நாவல் எல்லாமே படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியே, எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லி சமாதானப்படுத்துறான். சோ இதெல்லாம் கேட்கிறப்ப அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், ரொம்ப சந்தோஷமா தானே தோணும். ஆனா பையன் இப்ப சொல்ற வார்த்தையெல்லாம் சும்மா சூப்பரா இருக்குங்க. சோ அவன் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறான். இதை வாங்கிட்டு வந்து உன்ட்ட கொடுத்து உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு வந்தப்ப தேவையில்லாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையும் முழுசா கேட்காம அறகுறையா கேட்டுட்டு போயிட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவனா அது நான் தான் அப்படின்றான். என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்புலாம் கேட்கிறான். என்னைய மன்னிப்பியான்னு கேட்கிறப்ப வந்துட்டு இல்ல நான் தான் உண்மையிலே பேட் பர்சன் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படியே நம்ம ஓல்ஜியான் சொல்றாங்க. ஆக்சுவலி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறக்காகலாம் வருத்தம்லாம் படாத. அதே நேரத்துல நீ வந்து தெரியாம அன்னைக்கு புரியாம செஞ்ச விஷயத்துக்காக எக்காந்த கொண்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்காத அப்படின்றாங்க. அது போக வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல கடவுள் எனக்கு சாகறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அழகான மெமரிஸை கொடுத்துருக்காப்புல. உன் கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளோட தான் நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். அது மட்டும் இல்ல, உன் லைஃபை நீ நல்லா சந்தோஷமா வாழணும், என்னைய நினைச்சுக்கிட்டே இருக்காத, நீ உனக்கான லைஃபை நல்லபடியா லீட் பண்ணி கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை கேட்கும் போது அவனு கேட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்தில் அவன் குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அழகா அந்த இதோட இதை எடுத்து வச்சுக்கிது. அந்த பின்னு மாதிரி இருக்கு. சோ அந்த கேர்பின் மாதிரி அதை எடுத்து போட்டுக்கிட்டு அப்ப நம்ம ஓல்ஜியான்ட்ட ரொம்ப நன்றி ஓல்ஜியான், நீ இல்ல அப்படின்னா என்னால வந்து இதை சாதிச்சிருக்க முடியாது, நான் இங்கே தான் இருந்திருப்பேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க யாரும் இல்ல, ஆனா அடுத்த பிறவின் இருந்தா நான் உனக்கு ஃப்ரெண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணோட ஆத்மா மறைஞ்சு போயிருது. இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம குய் பீஞ்சுன்னு ஹானு ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓல்ஜியான் அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது அவங்க லைஃப்ல அங்க நடந்த சில விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராஜா கூட இருந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்து பாரு, அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட வீடு எரிஞ்சிருச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணி எங்க அம்மா கொண்டாங்க அப்படின்றப்ப அவருடைய கையில வந்து ரத்தம் இருக்கிற இருக்கும். சோ அதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்றப்ப இல்ல ஒரு சில அசோசியேட் கூட சண்டை போடும் போது இதாயிருச்சு, வேற ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருப்பா. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க அப்படியே கடைக்கு வந்தப்பறம் காட்டுறாங்க. இங்க உட்கார்ந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குய்பின் கேக்குறாப்ல, என்னாச்சுமா ஏமா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றப்ப ஒண்ணுல இந்த பொண்ணுக்கு நடந்த சில விஷயங்கள் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே இருக்கு, அதான் கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு அப்படின்றப்ப அதெல்லாம் வந்து விடுமா 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இன்னும் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப நானும் மறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், ஆனா முடியல, அந்த நினைவுகள் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது. 500 வருஷம் ஆயிருக்கு, நமக்கு எவ்வளவோ நினைவுகள் வந்திருக்கலாம், ஆனாலும் நம்ம லைஃப்ல நடந்த அந்த பாஸ்ட் நடந்த அந்த விஷயங்கள் இன்னும் என் மைண்ட்ல இருக்குது, அதை அழிக்கவே முடியல அப்படின்றாங்க. இதை கேட்கிற ஹானு வந்துட்டு இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்றப்ப தம்பி தண்டனை வந்துருச்சுன்னா இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்றாங்க. சோ இப்படி இவங்க உட்கார்ந்துட்டு ஜாலியா, அதாவது பெருசா மேட்டர் இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா இதுல 3 பேரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொல்வாங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து செய்வாங்க. மேட்டர் என்னன்னா நம்ம ஹானை கொண்டு போய் விடுறதுக்காக குய்பிஞ்சின் போயிருப்பாப்ல, அங்க கொண்டு போய் விட்டுட்டு குய்பிஞ்சின் தனியா வந்துட்டு இருக்காரு, ஹானு தனியா நிக்கிறான். அதே நேரி நம்ம ஓல்ஜியானும் தனியா நிக்கிறாங்க. ஆனா 3 பேரும் அந்த நிலவை பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பொசிஷன்ல கைய வச்சு பாப்பாங்க. சோ 3 பேருமே ஒரே மாதிரி பாப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க 3 பேருக்கும் போன ஜென்மத்துல இருந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம குய்பிஞ்சின் ஹான் 2 பேரும் நடந்து போறாங்கல்ல, அப்படி போகும்போது அவங்க பின்னாடி வந்துட்டு இந்த ஈவில் ஸ்பிரிட் வந்திருக்கும். சோ அத வந்துட்டு டக்குன்னு நம்மளுடைய யமபுசாங் பிடிச்சிருப்பாப்ல, பிடிச்சி கொண்டு போய் தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா பிடிக்கும் போது அவன் சொல்லியிருப்பான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவன் தான் அப்பா, இவன் தான் பையன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அங்க போனோடனே யமபுசாங் சொல்றாப்ல, டேய் அறிவு இருக்குதா இல்லையா, 500 வருஷமா எஸ்கேப் ஆகிட்டே இருக்க, ஏன் உன்னுடைய தண்டனை காலம் எப்பவோ ஆரம்பிச்சிச்சு, நீ ஆனா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து இங்க மாதிரி தலைமுறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க, தயவு செய்து என் கூட வா, உனக்கான தண்டனையை அனுபவி அப்படின்னு சொல்றப்ப அவன் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, 500 வருஷம் ஆச்சுரா நீ வந்து இறந்து, தயவு செய்து வாடா அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது, என்னைக்கு வந்து அவ எங்க நாட்டுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணாலும் அவளுக்கு வந்து இன்னும் தண்டனை கொடுக்கணும், அது மட்டும் இல்ல என்னுடைய இந்த 500 வருஷ பகை மாறவே மாறாது, அவளுக்கு இன்னும் நான் வழியை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்றான். டே அவளுக்கு ஆல்ரெடி 500 வருஷமா நீ கொடுத்துட்டு தாண்டா இருக்கா, பார்த்தவே பார்த்தாது, நான் இன்னும் அவளுக்கு வழியை கொடுக்கணும் அப்படின்றான். சோ இவன் இவ்வளவு கோபமா இருக்கான், என்ன காரணங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதே நேரத்தில் அப்பா பையன்குள்ள சண்டை வரவும் ஆரம்பிச்சிருது. இவர் வந்துட்டு ஓ அப்படியா, அப்ப ஆனா அதுக்கு முதல்ல நான் விட்டாதானே உன்னைய, அப்பனா தானே உன்னால முடியும் அப்படின்னு சொல்றப்ப சண்டை அப்படின்னு பையன் சண்டை போடுவார் நினைக்காதீங்க, அப்பா தான் வந்துட்டு அவருடைய பவர் யூஸ் பண்றாப்ல, முடிஞ்சா போடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அப்படியே குனிஞ்சுக்கிட்டு, ஏன்பா நீயும் அரசாங்கர் பக்கத்துக்கு தானப்பா இருந்த, அரசருக்கு அவ்வளவு வந்து விசுவாசமா இருந்தே, ஏன்பா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனுடைய இதெல்லாம் சொல்லும்போது, தயவு செய்து என் கூட வந்திருப்பா, நம்மளாம் அரசருக்கு வந்து உண்மையா இருக்கக்கூடியவங்க, நம்ம வந்து இப்படி
இப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மனசு அப்படியே மெல்ல 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 மாத்துறான். அவர் வந்து அவருடைய பவர் வந்து இது பண்ணி வச்சிருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீ ஆகிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டா அந்த கையை பிடிச்சி எனக்கு வந்து நீ வேணும்பா, நான் உன் மேல அதிகமா காதல் வச்சிருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன மேட்டர் அப்படின்னா இவங்க அப்பா கையை பிடிக்கிறான்ல, இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனா அதை இப்ப காட்டல, அப்புறமே காட்டுவாங்க, பாப்போம். இப்போ என்ன மேட்டர்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க சூப்பர் மார்க்கெட்ல காட்டுறாங்க. அவங்க வந்து சும்மா இருக்காம டேய் கீழே வந்து ட்ராலி இருக்கு அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி விடுறா பார்க்கிங்ல அப்படி இப்படின்றப்ப அவன் முடியாதுன்றேன். டேய் டேய் தயவுசெய்து நீ பண்றா, நீ தாண்டா அந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவேன் ஐஸ் வச்சு இவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவன் வந்து அந்த ட்ராலி எல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு இருக்கும்போது சே எப்ப பார்த்தாலும் இவங்க இதுக்கு நம்மளையே அனுப்புறாங்களேன்னு புலம்பிக்கிட்டே போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ராலி மேல ஒரு பேய் இருக்குது. பார்த்தோன்னே ஆள் மிரண்டுறான். ஆனா படக்கன் குயிப் இன்ஜின் சொல்லி கொடுத்தது நான் வருதுங்க பாரு, ஒரு பேயை பார்த்தா பார்த்த மாதிரியே காட்டிக்காத, நீ அதை பார்க்காத மாதிரியே காட்டிக்கோ அப்படின்றான்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்றான். என்ன அப்படின்னா நம்மளால அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்து போட்டு எடுப்பான் பாருங்க. அங்க பார்த்தா அந்த பேய் இருக்காது. சரி போயிருச்சு உலக சுத்தி முத்தி பார்த்தா அது என்னடா கொஞ்சம் கிழட்டு பேய் பக்கத்துல இருந்து பேராண்டி மாதிரியே இருக்க, எப்பா நான் கண்ணுக்கு தெரியுதுனப்பா அப்படின்றப்ப இவன் அப்படியே அமைதியா இருக்கும்போது டக்குன்னு அப்படி பின்னாடி நம்ம ஹீரோனி என்ன பண்ற அப்படின்றப்போ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் பாரு. நம்ம ஹீரோனி மிரண்டுவா, ஐயோ இவனுக்கு இன்னும் ஆயிப்போச்சு அப்படின்னு. அந்த நேரத்துல ஹீரோனியை பார்த்துட்டு என்னடாச்சு அப்படின்றப்ப ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஆமா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நீ அப்படின்றப்ப இல்ல நானும் ட்ராலி எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு. சரி நீ என்ன பண்ற, நானும் ட்ராலி எடுக்க தான் வந்தேன். அவ அப்படி மூவ் பண்ணுவாங்கல்ல, டக்குன்னு இவரும் போய் நான் தள்ளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை பிடிச்சிருவாப்ல. அப்படியே ஒரு பாப்பாரு அந்த இடத்துல ஒரு சின்ன மியூசிக் போட்டிருப்பாங்க. டக்குன்னு கையை எடுத்துட்டு மன்னிச்சுக்கோ அப்படின்னு. சும்மா இருறா எப்ப பார்த்தாலும் ஏன்டா இப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க. இப்ப என்னன்னா அங்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்க வந்து இல்ல நீ மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காத, நான் தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அன்னைக்கு தேவையில்லாம லூசு மாதிரி வந்து உனக்கு முத்தம் கொடுத்து தேவையில்லாம உன்னை இது பண்ணிட்டேன் அப்படின்றப்ப இவன் வந்துட்டு இல்ல விடுங்க, இருந்தாலும் என்னுடைய முதல் முத்தம் அது அப்படின்னு இவங்க ஷாக் ஆகி பாக்குறாங்க. சரி விடுங்க நான் வந்து அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு தான் அப்படின்றாங்க. புரியல அப்படின்றப்ப இல்ல எனக்கும் அதுதான் முதல் முத்தம் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க, என்னது ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ் இதானா அப்படின்னு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் ஆயிருதுங்க, ஆஹா முதல் முத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் விடு நீ நிப்பாட்டி எதையாவது கற்பனை பண்ணாத நான் போறேன் அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெவ்வா தள்ளிட்டு போறான் பின்னாடி ஜாலியா. அப்படியே இங்கே காட்டுறாங்க நம்மளுடைய குயிப் இன்ஜின் வால்ஜியான் ரெண்டு பேரும் உட்காந்து ஜூஸ் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க யதார்த்தமா பேசிருக்காங்க. அப்ப அப்படியே அங்க பாரு ரெண்டு பேரும் ஏதோ பிளைண்ட் டேட் பண்றாங்க பாருங்க அப்படின்னு அவரும் பார்த்துட்டு இல்லையே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் ரெண்டு பேரும் பார்க்கும்போது பார்த்தா அந்த ஃப்ராடு சாமியார், இவனை பார்த்து இவன் ஃப்ராடு தானே, இவன் அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப அவன் அது மாதிரி அங்க ஏமாத்திட்டு தான் இருப்பான் அந்த பொண்ணை அது இதுன்னு சொல்லி பயமுடுத்திட்டு சரி எவ்வளவு ஆகுன்றப்ப ஒண்ணு இல்ல ஒரு 50,000 ஆகும் அப்படின்னு சொல்லும் போது சரிங்கன்னு கொடுக்க போகும்போது நம்ம ஹீரோயினி சாரி நம்ம ஓல்ஜியான் வந்து ஆமா கிழிச்சா 50,000 ஏமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா உங்களுடைய பாட்டி இறந்தாங்களா அப்படின்றப்ப ஆமா அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும், உன் பக்கத்துல தாமா இருக்காங்க அவங்க தாமா சொன்னாங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு இங்க பாருமா அவங்க வந்து ஜஸ்ட் நீ பிளைண்ட் டேட் போகணும்னு ஆசைப்படுறாங்க, நீ டேட் போய் ஒரு பையனை டேட் பண்ணிட்ட அப்படின்னா அவங்க ஆத்மா உன்னை விட்டு போயிடும், உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்க எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல, அது மட்டும் இல்ல இவன் ஒரு ஃப்ராடு பையன் அவனால நம்பாதமான்னு சொல்லவும் அவங்க அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆமா என் பாட்டி இதை அடிக்கடி சொல்லுவாங்க என்னை வேமா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க அப்படின்றப்ப கரெக்ட் உன் பாட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சரி நீ வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணாத எந்திரி கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அவன் ஐயா அம்மா இருமா 30,000 வச்சுக்கிறேன் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் ஏமா இப்படி என்னோட கிளைண்ட் எல்லாம் நீ விரட்டிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்றப்ப டேய் நிறுத்துறா நீ ஒரு ஃப்ராடு பையன் தானடா ஏடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா, இங்க பாரு இப்படியே ஏமாத்திட்டு இருந்த செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த பிறவில ரொம்ப கஷ்டப்படுவாடா அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது குயிப் இன்ஜின் வந்து வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. இவன் ஐயோ இவங்களோட எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு புலம்பி தள்ளுறான். சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு பேயெல்லாம் பாக்குற சக்தி இருந்துச்சு ஆனா இப்ப ஏன்னு தெரியல எனக்கு போயிருச்சு அப்படின்றப்ப ஓல்ஜியான் என்ன சொல்றாங்கன்னா அது ஒண்ணு இல்ல தம்பி ஸ்பிரிச்சுவல் விசுவல்னு சொல்லுவாங்க. சோ அந்த இதுக்கான இது வந்து உனக்கு இதா இருக்கும், சோ அதை நம்ம சரி பண்ணா சரியா போயிடும், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவனு சொல்லுவான் இல்ல எனக்கு இதனாலதான் நான் ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், வேற வழியே இல்ல, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுனால ஒத்துக்குவாங்க. சோ அதுக்கு அடுத்து இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே, நன்றி.